வணக்கம். நான் உங்கள் ரஸியாக் அலி. டைவர்ஸ் கேஸை குயிக்காக எப்படி முடிக்கிறது, எவ்வளோ சீக்கிரமாக அந்த கேஸை முடிச்சுட்டு வெளியே வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைவர்ஸ் எந்த சட்டம், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்து, கிறிஸ்டின் அப்படின்னா அந்த சட்டப்படியில் உள்ள காரணங்களுக்காக நம்ம கேஸ் போடலாம். இப்போது ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் உள்ள சொல்லப்பட்ட காரணங்களுக்காக, கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டில் சொல்லப்பட்ட காரணங்களுக்காக நம்ம டைவர்ஸ் கேஸ் போடலாம். ஆனால் டைவர்ஸ் கேஸ் போட்டால் அது உடனே முடியுமா, சீக்கிரம் டைவர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே போகும், ஒரு முடிவே வர போகிறதில்ல. அதுக்கு அது நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுமா தீர்க்க வேண்டியதுனால கேஸஸும் நிறைய இருக்குது. கோர்ட்டுக்கும் டைம் இல்லை, பார்ட்டிஸ் நிறைய இருக்காங்க, நிறைய கேஸ் இருக்குன்றதுனால வருஷக்கணக்கில் போய்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, டைவர்ஸ்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்ட்டிங்கன்னா கேஸ் போடுறீங்க, எப்படி முடிச்சுட்டு வெளியே வருதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா, எந்த டைவர்ஸ் கேஸ்னாலும் டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட், அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட்டிஸ் 2 பேருமே பேசி 2 பேருக்கும் ஒத்து வரல, எங்களுக்கு சரியாக வராது, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சுக்கலாம், மேரேஜை பிரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது பேசி முடிவு பண்ணிவிட்டு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், உங்களுக்குள்ளே என்ன ஜீவனாம்சம், என்ன மாதம் எவ்வளோ கொடுக்கணும், இல்லை ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுக்குறீங்களா, எப்படி கொடுக்க போகிறீங்க, என்ன கொடுக்க போகிறீங்க, உங்கள் குழந்தைகள் இருந்தால் குழந்தைய நீங்கள் வச்சுக்க போகிறீங்களா, அவங்க வச்சுக்க போகிறாங்களா, இல்லை நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன உரிமைகள் வேணும், எப்படி பாதுகாக்க போகிறீங்க என்னன்றது எல்லாத்தையுமே பேசி ஒரு முடிவு பண்ணி அந்த செட்டில்மெண்ட் தொகையெல்லாம் குறிப்பிட்டு உங்கள் டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் போட்டிங்கன்னா 2 வாய்தாவில் கேஸ் முடிஞ்சிடும். முதல் வாய்தாவில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜட்ஜு கூப்பிடுவாங்க, 2 பேரையும் கூப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, உண்மை தானா, கரெக்டு தானா, வாஸ்தவம் தானான்னு கேட்டு 2 பேரும் நெகோசியேட் பண்ணிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போடும். ஸோ டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் போட்டிங்கன்னா 2 வாய்தாவில் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் கேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் போடுறதுக்கு 2 பேரும் டேர்ம்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக வரல. ஒருத்தர் நம்ம சொல்கிறது பெரும்பாலான கேஸில் இன்றைக்கி கேஸ் இழுத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு ஒரே காரணம் ஈகோ. நீ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டியா, உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணுறேன் பார், உனக்கு என்ன பண்ணுறேன் பார், உன ஒய்ஃபை என்ன பண்ணுறான் பார், நீ டைவர்ஸ் வாங்கிடுவியா, கேஸ் வாங்கிடுவியா, என்ன ஜெயிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெஞ்சன்ஸில் தான் இன்றைக்கி கேஸு அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. இதனால் இவங்க லைஃப்பும் ஸ்பாயில் ஆகுது, அவங்க லைஃப்பும் ஸ்பாயில் ஆகுது. 2 பேருக்குமே லைஃபே போனதுக்கப்புறம் அடுத்த லைஃப்ன்றது இல்லாமல் போயிடுது. ஸோ சப்போஸ் உங்களால் பேசி ஒரு தீர்வு காண முடியலை அப்படின்னு சொன்னால், அதாவது பேசி முடியும்னா நீங்களே பேச முடியும்னா பேசணும், இல்லை சொந்தக்காரங்களை வச்சு பேசி நம்ம 2 பேரும் இந்த என்னென்ன டைம்ஸில் பேசிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஃபைல் அ பெட்டிஷன். நம்பர் 1. நம்பர் 2, அப்படி இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை வச்சு பேசுகிறதுக்கு ஒத்து வரல, அவங்களும் ஒத்து வரல அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் யூ கேன் என்கேஜ் அண்ட் லாயர். இந்த யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது யூஎஸ்லாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவர் ஒரு லாயர் என்கேஜ் பண்ணுவாங்க, அந்த சைடு தரப்பில் ஒரு லாயர் என்கேஜ் பண்ணிடுவாங்க, ஹஸ்பண்ட் சைடில் ஒரு லாயர், ஒய்ஃப் சைடில் ஒரு லாயர், 2 பேருமே உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லாயருக்கும் இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டால் என்ன மாதிரி வரும், என்ன மாதிரி தீர்ப்பு வரும், என்ன மாதிரி பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றது இவருக்கும் தெரியும், அவங்களும் தெரியும். ஸோ அதனால் நான் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பேசிக்கிட்டு 2 பேரும் எப்படி 2 கிளைண்ட்டுக்கு எது பெஸ்ட்டு, எப்படி தீர்ப்பு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி 2 பேரையும் பேசிவிட்டு அப்புறம் 2 கிளைண்ட்டையும் வச்சுக்கிட்டு பேசி ஒரு கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் பண்ணால், அப்படி பண்ணால் செட்டில்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு அமிக்கபுளாக செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம், இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸாக ஃபைல் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க, கோர்ட்டை அக்செப்ட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி நம்ம ஊரில் பண்ணலாமான்னா நம்ம ஊர்லேயும் பண்ணலாம். அதுதான் டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட். இப்போ உங்களால் பேசி ஈஸியாக தீர்மானத்துக்கு முடியலன்னா நீங்கள் உங்கள் லாயரை என்கேஜ் பண்ணுங்கள், அவங்க ஒரு லாயர் என்கேஜ் பண்ணிட்டோம், லாயரும் பேசிட்டோம், நீங்களும் சேர்ந்து பேசுங்க, ஒரு அமிக்கபுளாக ரீச் பண்ணுங்கள், முடிஞ்சிட்டு போயிடலாம். இப்போ அது நடக்கலை, நீங்கள் இப்போ லாயர் என்கேஜ் பண்ணுறீங்க, அவங்க ஒத்து வரல, அல்லது அவங்க இதெல்லாம் நான் வரல, கோர்ட்டில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன், கோர்ட்டில் ஒன்று ஒரு கை பார்த்துக்கிறேன் வாங்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க.
கேஸ் ஃபைல் பண்ணாலும் கோர்ட்டிலோட ப்ரொசீடிங்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயும் அவங்க என்ன அடாப்ட் பண்ணுறாங்க, 2 பேரும் பேசி சால்மானம் பண்ணிக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், மீடியேஷனுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு எந்த கேஸை போட்டாலும் முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேமிலி கோர்ட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேஸை வந்து மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க. மீடியேஷன்னா என்னென்னா, அங்கே ஒரு சைக்காலஜி கவுன்சிலர் வருவார், இல்லை ஒரு சோசியல் ஒர்க்கர் வருவார், அப்படி இல்லைன்னா ரிட்டையர்டு ஜட்ஜு யாராவது வருவார். 2 பேரையும் உட்கார வச்சு பேசி 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியுமா, 2 பேரையும் சமாதானம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இங்கே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியா, அங்கே போய் வந்து முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க யாராவது. இவங்க வந்து இதை கரெக்டாக யாருமே பயன்படுத்துறதில்ல. இதே மாதிரி வந்து பேச்சுவார்த்தைக்கு கோர்ட்டே முயற்சி பண்ணும்போது அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இங்கே இடத்துல யூகோ, தலக்கணம், ஹெட் வெயிட்டு எதுவுமே இல்லாமல் பிரச்சனையிலேருந்து வெளியே முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிச்சு. எனக்கு ஒன்றை பிடிக்கல, எனக்கு என்ன பிடிக்கல, 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழி இல்லை. சரி என்ன பண்ணுறது, சேர்ந்து வாழ்றதுக்கு தான் வரையில, சேர்ந்தால் ஒழுங்காக ஒத்துமையாக பிரிஞ்சுக்காது போவோமே அப்படின்னு நினச்சி உட்காந்து பேசி டேர்ம்ஸ் முன்ன பின்ன ஏதாவது கூட குறையாக இருந்தால் ஏதாவது பேசி அங்கேயே அந்த கோர்ட்டில் கொடுக்குற மீடியேஷன் வாய்ப்பையாவது பயன்படுத்திக்கணும். நான் வந்து டைவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. டைவர்ஸ்ன்றது வந்து மிக 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 வெறுக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லி குரானில் சொல்லியிருக்கு. அது வந்து எல்லாருக்கும் போகுது, எல்லா மனிதருக்கும். டைவர்ஸ்ன்றது அது போகவே கூடாது, கடவுளுக்கே பிடிக்காது, ஆண்டவனுக்கே பிடிக்காத ஒரு விஷயம். கடவுளுக்கு அதான் டைவர்ஸ் சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை தான் பார்க்கணும். அதே மீறி நீங்கள் கேஸுன்னு போயிட்டீங்கன்னா கேஸை போட்டு இழுத்துக்கிட்டே கிடக்காதீங்க. அதை கமிக்கபுளாக குயிக்காக முடிச்சுட்டு என்ன பண்ணுறது தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். டைவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் நான் இல்லை. என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான வருஷம் 30-35 வயசு காலத்தில் நான் வந்து டைவர்ஸ் கேஸே போட வேணாம், டைவர்ஸ் கேஸே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஒரு டாபிக் வச்சு பேசுகிறதுனால இந்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு எது நல்லதுன்றதுனால அதுக்காக கொடுக்க ஒரு ஆலோசனையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கோர்ட்டில் ஒரு மீடியேஷன் கொடுக்குறத கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. நம்பர் 1. நம்பர் 2, அது மடக்கலை, அப்பவும் வரல, கோர்ட்டுக்கு மேட்டர் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அங்கேயும் கொஞ்சம் ஏன்னா எப்போவுமே வந்து மனுஷனுக்கு ஒரு நேரம் கோபமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி திருப்பி மனசு மாறும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி கோபமாக இருப்போம், காலையில் கோபமாக இருப்போம், சாயங்காலம் சரியாகிடணுமோ. இன்றைக்கி கோபமாக ஒரு வாரங்களில் சமாதானமாகிடும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே கோபம், வெறுப்பு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி திருப்பியும் கோர்ட்டில் கேஸ் விசாரணைக்கு வந்தாங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு ஒரு மனசில் பட்டுச்சுன்னா திருப்பியும் கோர்ட்டில் இந்த மேட்டரை லோக் அதாலத்துக்கு அனுப்புங்க. லோக் அதாலத்தில் வச்சு நாங்கள் திருப்பி ஒரு பேசி சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதரில் உள்ளவங்களும் அதுக்கும் கோஆப்ரேட் பண்ணி சரி கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரப்போ அதை நம்ம இன்றைக்கே வந்து பேசி முடிவு பண்ணலான்ட்டு அந்த சமயத்தில் லோக் அதாலத்துக்கு அனுப்புனா அந்த சமயத்தில் லோக் அதாலத்துக்கு யார் வராங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வர்றாங்க, இல்லை அட்வொகேட்ஸ்லேயே கொஞ்சம் சீனியர் அட்வொகேட்டை போட்டு உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த கோர்ட்டுனா இப்படி தான் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும், சட்டம் இப்படி தான் இருக்குது, நாளைக்கு இப்படி நடக்கும், ஸோ உங்களுக்குள்ளே இப்படி பண்ணுறது தான் பெட்ரு, இது இப்படி பண்ணிக்கங்க, இதே நல்லது, உங்களுக்கு இது நல்லது, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒருத்தர் புரிய வச்சு அங்கேயும் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் அந்த வாய்ப்பையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி இது செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து மீடியேஷன் அனுப்புகிறாங்க. மீடியேஷனில் கரெக்டாக அவங்க கவுன்சிலிங் பண்ணுறதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினாலும் அங்கேயும் நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் ரீச் பண்ணலாம். இதுக்கு கோர்ட்டு கொடுக்குற 2வது ஆப்ஷன் லோக் அதாலத். அதில் நீங்கள் கரெக்டாக சொல்லி ரெஃபர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த கோர்ட் ஆப்ஷன் மீடியேஷனையும் அதையும் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதை தவிர நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க மூலியமாகவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மூலியமாகவும் அதர் சைடு பார்ட்டிகிட்ட குறை வச்சு பேசி ஏதாவது வகையில் ஒரு செட்டில்மெண்ட் வாங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே மனஸ்தாபம் இருந்தால் சரி உங்களுக்காக அவங்கள்ட்ட ஒரு சாரி கேட்டுருங்க. அவங்க உங்களுக்கு மேலே கோபம் இருந்தால் அந்த கோபத்தை நீங்கள் மன்னிச்சிடுங்க. மன்னிப்போம் மறப்போம்ன்ற மாதிரில உட்காந்து பேசி ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் சொந்தக்காரங்க மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்ஸ் கேஸை குயிக்காக வெளியே வரணுன்னா உங்கள் 2 பேருக்கும் இடையில் ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு செட்டில்மெண்ட், ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் வந்தால் குயிக்காக முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்னென்ன வாய்ப்பெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து கேஸ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்களாக பேசிக்கலாம். நீங்கள் 2 பேருக்கு இடையில் நல்ல ஒழுங்கான பேச்சுவார்த்தை இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா 2வது வாய்ப்பாக உங்கள் சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்களை வச்சு பேசி பாருங்கள். இல்லை உங்கள் நண்பர்கள் அவங்க நண்பர்களை வச்சு பேசி பாருங்கள். இது 2வது ஆப்ஷன்.
இது ரெண்டும் நடக்கலைன்னா மூணாவதாக உங்கள் லாயர்கிட்டே கொடுத்து அந்த லாயர்கிட்ட வச்சு பேசி பார்க்கணும். ஒரு லாயரும் பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா லாயரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் எப்படி இருக்கும், பின்னாடி எப்படி வரும், என்ன இது நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவாங்க, அதை சைடுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் முடியலைன்னா கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறோம். கோர்ட்டுக்குள்ளே வரும்போது கூட நீங்கள் கோர்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக மீடியேஷன் அனுப்புகிறாங்க. மீடியேஷனில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுலேயாவது நேரடியாக கொஞ்சம் தலக்கணத்தை விட்டுட்டு ஹெட் வெயிட்டை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், எவ்வளோ சீக்கிரம் கேஸை முடிச்சுட்டு வெளியே வரணும், தேவையில்லாமல் கோர்ட்டில் நிற்கக்கூடாதுன்றதை மனசில் வச்சுட்டு மீடியேஷனில் உள்ள கிடைக்கிற ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. அதுவும் முடியவில்லை என்றால் கோர்ட்டில் லோக் அதாலத்துக்கு மேட்டர் ரெஃபர் பண்ண வச்சுட்டு அங்கே செட்டில்மெண்ட் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தரும் பேசி ஒரு முடிவு பண்ண பாருங்கள். இதெல்லாம் நடக்கும்போது கூட உங்கள் சொந்தக்காரங்கள், உறவுக்காரங்கள், அட்வொகேட்டு 3 பேரையுமே எங்கள் கேஸை சீக்கிரமாக செட்டில் பண்ணி பேசுகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் சார், பேசி பாருங்கள் சார், பேசி பாருங்கள் சார், பேசி பாருங்கள் சார் சொல்லுங்கள். அதாவது ஒரு பழமொழி இருக்குண்டு, அதாவது அடிமேல் அடி எடுத்து வைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு விஷயத்தை திருப்பி 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 முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் பெரிய கல் மனசுக்காரனும் கரைஞ்சிருவான் அப்படின்னு. அது மாதிரி உங்கள் எதிர்த்தரப்பு போனாலும் செட்டில்மெண்ட்டே வரமாட்டேன், காம்ப்ரமைஸே வரமாட்டேன், உன்னை உண்டு இல்லைன்னு உன்னை ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஆகும். என் லைஃப்பில் நானும் பார்த்துருக்கேன், நிறைய மேட்டர், டைவர்ஸ் மேட்டர்லாம் அமிக்கபுளாக செட்டில் பண்ணி தான் பீஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. தேவையில்லாமல் கோர்ட்டில் கேஸை போட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு தலக்கணம் ஜாஸ்தியாக எனக்கு தலக்கணம், நான் என் வீட்டை காமிக்க உன் வீட்டை காமிக்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும். யாரையோ கஷ்டப்படுத்துகிற நினச்சி உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்திக்க போகிறீங்க. அப்படி ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. அமிக்கபுளாக சால்வ் பண்ணி கேஸை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன ஒன்லையோ அதை பாருங்கள். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு என் கருத்தை உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ என் கருத்து உங்களுக்கும் என்ன மாதிரி எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாதிச்சு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் குறிப்பிடுங்க. சட்டம் பற்றிய ஏதாவது விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம தமிழ் சேனல் சட்டம் ரசியாக் சட்டம் அறிவோன்றதை பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா ரசியாக்ஸ் லா டியூப் அப்படின்ற ஒரு சேனல், இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதில் பாருங்கள். அது தவிர சட்டம் தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், லீகல் ஒப்பீனியன் வேணால் என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. சட்ட அறிவு இருந்ததுன்னா தன்னம்பிக்கையும் தைரியம் தன்னால் வரும். தலை நிமிர்ந்து வாழலாம் தன்னம்பிக்கையோட. சட்டத்தை தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தன்னம்பிக்கையோடு தைரியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் உங்களில் ஒருவன், ரசியாக்.